This is the day that the Lord has made. We will be rejoiced and be glad in it. இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். Be full of joy all the time. எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியினாலே நிறைந்திருப்போம். Amen. Hallelujah. In John chapter 16 verse 24, the Lord Jesus says this word, "Until now you have not been bold enough to ask the Father for a single thing in my name. But now you can ask and keep on asking him. And you can be sure that you will receive what you ask for, and your joy will have no limits." யோவான் 16:24 கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், "இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்" என்று சொல்லியிருக்கிறார். My beloved in Christ Jesus, this scripture, the words from the Lord Jesus reveals his heart and his desire for you and me. Our heavenly Father, the Lord Jesus Christ, he wants our joy to be unlimited and full always. That's because being joyful is very important in the kingdom of God. கிறிஸ்துவுக்கு அருமை அன்பானவர்களே, நாம் வாசித்த வேத பகுதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது மற்றும் நமக்கான அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம முடிவில்லாத அளவற்ற சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் மற்றும் சந்தோஷத்தின் முழுமையா இருக்க வேண்டும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவ ராஜ்யத்தில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பதை அது அவர் சித்தமாக இருக்கிறது. The Bible also says in Proverbs chapter 17 verse 22, it says, "A joyful, cheerful heart brings healing to both body and soul. Therefore, it makes no difference what happens around you or the situation you face. Express your joy and rejoice evermore." வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் 17:22 மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்படி என்றால் வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நம்ம சுற்றி என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்து கொண்டாலும் சரி, நம் வாழ்க்கை எதை சந்தித்தாலும் சரி, நாம் எப்பொழுது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும், எப்பொழுது மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, the word of God says that cheerful heart, the joyful heart brings healing to both body and soul. கிறிஸ்துவுக்கு அருமை அன்பானவர்கள், வேதம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் அது சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. When you are full of the rejoicefulness and you are full of the cheerful heart, it brings medicine. It creates healing into your body and in your soul. நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது, மன மகிழ்ச்சியா இருக்கும்போது, சந்தோஷமா களிப்பா இருக்கும் பொழுது, அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே ஆத்மாக்கும் உங்க சரீரத்துக்கும் அது ஜீவனையும் சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. My beloved in Christ Jesus, our joy is born of the Holy Spirit. And therefore it is independent of circumstances. கிறிஸ்துவுக்கு அருமை அன்பார், நம்முடைய மகிழ்ச்சி அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகி இருக்கிறது. அப்படி என்றால் நம் சூழ்நிலை சார்ந்தது அல்ல, மகிழ்ச்சி சூழ்நிலை சார்ந்தது அல்ல. The Bible says in Romans chapter 14 verse 17, the Bible says, "The kingdom of God is not eating and drinking, but righteousness and peace and joy in the Holy Ghost." வேதம் சொல்லுகிறது, ரோமர் 14:17 வசனம் சொல்லுகிறது, தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக சந்தோஷமா இருக்குன்னு வசனம் சொல்லுகிறது. So we should be always full of joy even in the face of our adversity and persecution. ஆகையால் நம்ம வாழ்க்கையில நம்முடைய எதிர்ப்புகள், எதிராளிகளுக்கு முன்பதாக நம்முடைய உபத்திரவங்கள் எது சந்தித்தாலும் சரி, நாம் எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Bible says in James chapter 1 verse 2, "When it seems as though you are facing difficulty, nothing but difficulties, see it as an invaluable opportunity to experience the greatest joy that you can." யாக்கோபு 1:2 சொல்லுகிறது,
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அதை அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் வசனம் சொல்லுகிறது. Bible admonishing us when we face the adversities and when we face the persecution and challenges. The Bible says that we must be full of joy. வேதம் சொல்லுகிறது, நம் பலவிதமான சவால்களையும் சோதனைகளையும் நம்ம பார்க்கும்பொழுது சந்திக்கும் பொழுது நம் மிகுந்த சந்தோஷமாக அதை என்ன வேண்டும் வசனம் சொல்லுகிறது. So whenever people come and meet us, they must note that our unlimited joy, which is the joy unspeakable and full of glory. யாரெல்லாம் நம்ம வந்து சந்தித்து பார்க்கும் பொழுது, நம்மளை வந்து பார்க்கும் பொழுது உடனடியாக நமக்குள்ள இருக்கிற சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான மகிழ்ச்சியை அவர்கள் பார்க்க நம்ம வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். My beloved in Christ Jesus, the Bible also tells about the children of Israel that their joy was heard afar off as they offered a great sacrifices and rejoiced after rebuilding the walls of Jerusalem. கிறிஸ்துக்கு அருமையான வேதம் நமக்கு சொல்ல, இஸ்ரவேலின் புத்திரர்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டின உடனே அவங்க பலிகளை செலுத்தும் போது அவங்களுடைய சத்தம், அவருடைய மகிழ்ச்சி அது மிக தூரமாக கேட்கப்பட்டது என்று நம்ம வேதத்தை சொல்லுகிறது. We can read this scripture in Nehemiah chapter 12 verse 40. It says also that they offered great sacrifices and rejoiced, for God has made them rejoice with great joy. The women also and the children rejoiced. The joy of Jerusalem was heard even afar off. Nehemiah 12:43 பகுதியை நம்ம வாசிக்கலாம். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்குள்ள மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளுடனும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. My beloved in Christ Jesus, our heavenly Father God has already given us the joy of Christ in our spirit, so that we will be rejoiced with Christ's joy. கிறிஸ்துக்கு அன்பான பிதாவாக கிறிஸ்து இயேசுவுக்கு நம்ம கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கார். ஆக அந்த மகிழ்ச்சியினால் எப்பொழுது மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So laughter is an expression of joy. We must always laugh and express our joy. And praising God, being exultant and exuberant with praise to Him is an expression of joy. நாம் தேவனை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியுடன் அவர் துதிக்கும் பொழுது அது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. Singing songs of praise is in thanksgiving is an expression of joy. கர்த்தருக்கு நன்றியோடு தேவனுக்கு துதியின் பாடல்களை பாடும் பொழுது அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்கிறது. My beloved in Christ Jesus, I would like to encourage you, do not ever give place for doom and sadness. கிறிஸ்துக்கு அன்பான உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு நாளும் உங்களுக்குள்ள அந்த ஒரு கவலையும் ஒரு விதமான குழப்பங்களையும் உங்க வாழ்க்கை இடம் கொடுக்க கூடாது என்று உற்சாகப்படுத்துகிறேன். In spite of terrible things that's happening in the world today, so be full of joy every day. Generate and release joy and excitement from inside you today and always. ஆகையால் உங்கள் சுற்றி என்ன கொடுமையான சூழ்நிலை நடந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்க சந்தோஷத்தை ஒரு நாள் வெளிப்படுத்துங்க. மற்றும் உங்களுக்குள்ள இருந்து அந்த மகிழ்ச்சியை நீங்க உருவாக்கி அதை நீங்க வெளிப்படுத்தி சந்தோஷமாக இருந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.